தமிழின சொந்தங்களுக்கு உங்கள் வீட்டு பிள்ளை டெல்டா புயல் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒன்றும் இன்னைக்கு பெருசாக அந்த வீடியோவில் நான் ஒன்றும் சொல்லவில்லைங்க. இந்த நாயை பற்றி தாங்க, நாய் தெருவில் ஓடுற நாயை பற்றி தான். அதாவது நான் போய் 1500 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கொண்டு கொடுத்து கலெக்டர் வரைக்கும் போனேங்க. 1500 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கிறதுல நாயை பிடிக்க சொல்லி நானும் 2 வாட்டி 3 வாட்டி கலெக்டரை பார்த்தேன். வட்டாட்சியர் கோட்டாட்சியர் எத்தனை வாட்டிங்க அலைகிறது? எத்தனை பேர் செத்து போய் தான் தெரியுமாங்க நாயினால? எத்தனை பேர் பல்லு உடைஞ்சு மூக்கு உடைஞ்சு உங்கள் வீட்டு ஃபுல்லாக அது மாதிரி அடிப்பட்டா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்களாங்க? கொஞ்சமாவது யோசிக்கிறது இல்லை நீங்கள்? ஏங்க நகராட்சியில் சொன்னால் மாநகராட்சியில் சொன்னால் 1 மணி நேரத்தில் நாய் அள்ளி போடலாங்க. ஏங்க உங்களுக்கு சிந்தனை இல்லை? சட்டம் போட்டுருக்கான்னு கேட்டால் மத்திய கவர்மெண்ட்டை காட்டுறீங்க. நீங்கள் பேசி வாங்குறது மத்திய கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்க முடியாதா? தமிழ்நாடுகள் நல்லா சேர்த்துக்கிட்டு இருக்காங்க பாதி பேர் நாயினால. மக்களுக்கு நன்மை பேக்கிறதுக்கு தான் ஒரு சட்டம், தீமை பேக்கிறதுக்கு இல்லை. அதனால நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் இன்னும் ஒரு 1.5 மாதம் உங்களுக்கு அவகாசம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நாயை பிடிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கள். நான் விவசாயி, நான் கலெக்டர் வரைக்கும் தான் போக முடியும். தயவு செஞ்சு இந்த நாயை பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு. நாயை பிடிக்க முடியாத கவர்மெண்ட்டெல்லாம் ஒரு கவர்மெண்ட்டாங்க. எத்தனை தடவைங்க நாங்கள் அலையிறது? 1500 ரூபாய் என் ஊருக்கார மட்டும் கையெழுத்து போட்டிருக்கான். சும்மா சாதாரணமாக தெருவுக்கு கையெழுத்து வாங்கி கொடுத்தான். கொஞ்சம் கூட யோசிக்காமல் இருக்கியா? நாங்கள் தான் எல்லாம் நீங்கள் தான் எல்லாம். மத்திய கவர்மெண்ட் கேட்ட சட்டத்தை உங்களால் டிஸ்போஸ் பண்ண முடியாதா? ஏங்க அப்படியெல்லாம் பண்ணுறீங்க? நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. ஆஸ்பத்திரியில் போய் கணக்காக எடுக்கங்க. எத்தனை நாய்க்கடி ஊசி ஒரு நாளைக்கு போடுறான்னு பாருங்க. அதனால் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, முதலமைச்சர் அவர்களை தயவு செஞ்சு இந்த தெருநாயை பிடிக்கிறதுல நீங்கள் கவனம் செலுத்தியே ஆகணும் தலைவரை. இல்லைன்னா இந்த எலெக்ஷனில் அதுக்கான பிரதிபலிப்பு நான் கண்டிப்பாக கொடுப்பேன். நீங்கள் அதுக்கு உள்ளே போட்டாலும் பரவாயில்ல, நாயை நீங்கள் பிடிச்சே ஆகணும். ஏன்னா தெருவில் ஓடுற நாயை பிடிக்க சொல்கிறதுக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? உங்கள் வீட்டு ஃபுல்லாக அடிப்படை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்களா? நம்ம எல்லாம் காரில் போகிறோம்னு நினைக்கிறீங்களா? காலம் மாறும். ஒரே மாதிரி காலம் யாருக்கும் ஓடாது. வாக்கிங் போகும்போது கூட நான் கிடைக்கும். பார்த்துங்க, நாயை பிடிச்சி கொண்டா உங்கள் எங்காவது அடைச்சிங்க, இல்லை உங்கள் வீட்டில் கொண்டா அடைச்சி வச்சு சோறு கொடுங்க. நாங்கள் நாயை கொல்லுன்னு சொல்லலை. தெருவில் ஓடுற நாயை பிடிச்சிக்கிட்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல அடைச்சி வச்சு சாப்பாடு கொடுங்க. நீங்கள் தான் நல்ல மனுஷராச்சே. சிங்கப்பூர், அமெரிக்கா, லண்டன் அப்படி இப்படின்னு போறியா? அங்கெல்லாம் இப்படி தான் இருக்கா? இப்போ எதுக்கு வெளிநாட்டுக்கு போறியா? ஒரு கலாச்சாரத்தை கற்றுக்கிறதுக்கு தானே போகிறோம். பாருங்கள், கொஞ்சம் சீக்கிரம் நாயை பிடிச்சி இந்த கிராமத்தில் நிறைய பேர் அடிபட்டு செத்துடுறாங்க நாயினால். பல்லு மூஞ்சி கை கால் பாவங்க. அதெல்லாம் உங்களுக்கு பாவமாக தெரியலையா? மக்களுக்காக தானே இந்த சட்டத்தை கொண்டு வர்றீங்க. நல்லது நடக்கணும்ட்டு தீமை நடக்கிற சட்டத்தை தூக்கி எரிஞ்சிட வேண்டியதானுங்க. தயவு செஞ்சு மாநில முதலமைச்சருக்கு நான் சொல்லிக்கிறேன், இந்த வீடியோவை பாருங்கள். இது அரசாங்க ஆஃபீஸர் தான் முழுமையாக இறங்கணும். அரசாங்க ஆஃபீஸர் நினச்சாதான் இதை செய்ய முடியும். எங்களுக்குள்ள தகுதிக்கு நான் கலெக்டர் வரைக்கும் போயிட்டேன். இதுக்கு மேலே நம்மளால் நடக்க முடியாது. இந்த நாயை தெருவில் ஓடுற நாயை வாங்கி ஊற்றிட்டு ஓடுது பாருங்க. அந்த நாயெல்லாம் பிடிங்க. அதை பிடிச்சி முதல்ல நீங்கள் கொண்டு போய் எங்கே அடைஞ்ச இல்லை எனக்கு சோறு போட்டு வளர்த்துங்க. நான் விவசாயி அவ்வளோதான் சொல்ல முடியும். என்ன நிறைவேற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். முதல்வர் அவர்கள் இதுக்கு நல்ல ஒரு தீர்வினை கண்டறியுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் வீட்டு பிள்ளை டெல்டா புயல்.